வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி மகா சிவராத்திரி நாள். இன்றைக்கி நமக்குள்ள இருக்கிற சிவன், நமக்கு ஜீவனாக இருக்கிற சிவன் நமக்கு அவரோட பேரருளை வாரி வழங்கக்கூடிய நாள். இப்போ அவரை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் அதாவது இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அவர் எங்கெங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்க போனோம்னா, பஞ்சபூத ஸ்தலங்கள் என்னென்ன? நிலம், அதாவது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அங்கே பார்வதி மண்ணை எடுத்து லிங்கமாக பிரதிஷ்டை பண்ண இடம் அது. அங்கே பிருத்திவி லிங்கமாக இருக்கார். அடுத்து நீர், திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் கோயில், அங்கே சிவலிங்கத்துக்கு கீழே நீர் ஊற்று இருக்கும். ஏன்னா அங்கே ஜம்புலிங்கேஸ்வரராக அப்புலிங்கமாக இருக்கார். அடுத்து தீ, திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரராக அவர் அங்கே அக்னிலிங்கமாக இருக்கார். அடுத்து காற்று காளகஸ்தியில் காளகஸ்தீஸ்வரராக வாயுலிங்கமாக அவர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஆகாயம் எங்கே அப்படின்னா, சிதம்பரத்தில் நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு அங்கே இருக்கார். ஆகாசலிங்கமாக இருக்கார் அவர். இந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்களில் அவர் வீட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம பூஜையப்போ நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அதாவது நம்ம கோயிலுக்கு போக முடியலையே, கூட்டத்தில் போய் அங்கே போய் கும்பிட முடியல, அப்படியெல்லாம் நம்ம கவலைப்படுறவங்களுக்கான வீடியோ இது என்னென்னா, நம்ம கோயிலில் போய் தான் சிவபெருமானை பார்த்து தரிசிக்கணுங்கிறது இல்லை. அங்கே போய் தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் நமக்குள்ளேயே எங்கே சிவபெருமான் இருக்காருன்னா நமக்குள்ளேயே இருக்கார். அதனால் நமக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை நீங்கள் நல்ல ஆத்ம திருப்தியோடு வழிபடுங்க. அவரோட பேரருள் நிச்சயம் கிடைக்கும். அதாவது நம்ம உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனது தானே. அதாவது நிலம் என்னது? நம்மளோட எலும்பு, சதை, தோல் இதெல்லாம். நீர் என்னன்னா நம்ம ரத்தம், என்ன நெருப்பு நம்ம உடல் வெப்பம். காற்று அதாவது நம்ம சுவாசம், என்ன ஆக்சிஜன், இதெல்லாம் நம்ம சுவாசம், இதெல்லாம் காற்று. வானம் எதுனா நம்ம வயிறு, இதயம், மூளை இதெல்லாம். இப்படி பஞ்சபூதங்களால் ஆன உடம்புக்குள்ளே நம்ம அதில் உள்ள ஆத்மாவாக உறைஞ்சிருக்கிறவர் சிவபெருமான். நம்ம என்னென்னா, இன்றைக்கி நம்ம அதாவது சிவராத்திரி அப்போ 3வது காலம், அதாவது நைட்டு 11:45 to 12:15 அந்த நேரம் 3வது காலத்தில் தான் பார்வதி தேவியார் சிவபெருமானை வழிபட்ட நேரம். அந்த நேரத்தில் நம்ம சிவபக்தர்கள் நல்ல நெய் விளக்கு ஏற்றி வச்சு சிவனை நல்லா மனசார நினச்சி, நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்குள்ளே உறைஞ்சிருக்க சிவனை நினச்சி, புருவ மத்தியில் லிங்கம் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு நல்லா ஓம் நம சிவாய அப்படின்னு குறைஞ்சது ஒரு 108 தடவை ஆத்மார்த்தமாக நல்லா உச்சாடனம் பண்ணணும். நமக்கு சிவபெருமான் அருள் கூடையே இருக்கும். ஏன்னா இதை நம்ம அந்த காலத்திலேயே திருமூலர் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்காருங்கிறத ரொம்ப ஒரு அழகான பாடலில் விளக்கியிருக்காரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, ஊன் உடம்பு தான் ஆலயம், அதில் உள்ளம் பெரிய கோயில். என்ன நம்ம உடம்பு தான் ஆலயம். வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், நம்மளோட வாய் இறைவனை போற்றவும் பாடவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், அதாவது நல்ல ஞானத்தை அடைந்தவர்களுக்கு நல்லா தெரியும் நமக்குள்ள இருக்க ஜீவன் தான் சிவன் அப்படின்னு. தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். கள்ள புலன் ஐந்தும், இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி, இந்த புலன்கள் 5ம் காளாமணி விளக்கே. அந்த 5ம் மணி விளக்காய் பிரகாசித்து
நம்மளோட அக இருளை போக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லியிருக்காரு. இதையே தான் வந்து பொய்கை ஆழ்வார் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, வையம் தகழியாய், நம்ம வையகமே வந்து பெரிய அகல் விளக்கு, வார்கடலே நெய்யாக, அந்த கடல் தான் வந்து நெய். கற்பனை பண்ணி பாருங்கள். என்ன, வெய்ய கதிரோன் விளக்காய் செய்ய, அந்த கதிரவன் தான் விளக்கு, விளக்காய் செய்ய சுடராளி யானடிக்கே, சுடராளி யானுக்கு, அதாவது இறைவனுடைய திருப்பாதங்களுக்கே சூட்டினேன் சொல்மாலை, ஏன்னா நான் பாமாலை சூட்டுறேன் இடராளி நீங்குவதற்கே, என்னுடைய இடர்கள்லாம் நீங்குவதற்கே அப்படின்னு பொய்கை ஆழ்வார் பாடியிருக்காரு. என்ன, அதாவது நமக்குள்ளே இருக்கிற சிவனை நம்ம நல்லா உணர்ந்துட்டோன்னு வைங்களேன், அவர் வந்து நம்ம கூடயே இருப்பார், நம்மளை நல்லா குருவாக வழி நடத்துவார். ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம கூட இருந்து பிரபஞ்சம் பேராற்றலாக நமக்குள்ளே இருந்து நம்ம எதுவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டியதில்லை. நமக்கு எது தரணும் அப்படின்னு பெற்ற தந்தைக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி அவர் தந்தையாக இருந்து நம்ம கூட இருந்து நமக்கு காப்பாற்றி வழிநடத்தி எல்லாம் பண்ணுவார். அதை நம்ம முழுசாக நம்பி நம்ம வேண்டணுன்னா சிவன் வந்து உங்கள் ஜீவனுக்குள்ளே என்னன்னைக்கு இருப்பார். வாழ்த்துக்கள்.